என்ன பிக் பாஸ் ஜூலியுமா? பட வாய்ப்பும் கிடைக்கல, டிவி ப்ரோக்ராமும் கிடைக்கல. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா? இந்த மாதிரி டைமில் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி ஃபெமிலியர் ஆகிடலான்னு. ஆல்ரெடி நீங்கள் ஃபெமிலியர் ஆகிருந்தீங்க ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறதுல. அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் மேலே வந்திருக்கலாம். பிக் பாஸ்லேயும் வந்தீங்க, அதையும் யூஸ் பண்ணலாம் நீங்கள். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா? இப்போ விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவரை பற்றி ஏதோ ஒரு வீடியோ போட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிடலாம். ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் வந்து நமக்கு பட வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு வேளை எதிர்பார்த்து தான் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கிறீங்களோ? நேற்று என்னடானா ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டுன்னு சொன்னாருன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிங்க. இன்றைக்கி என்னடானா ஃபேக் ஐடி வச்சு எல்லோரும் வந்து என்னை திட்டுறாங்க, கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. விஜய் நான் கொஞ்சம் டைம் கிடச்சா நீங்கள் போய் கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள், அதாவது இப்போ இருக்கிற கட்சி பெரிய பெரிய தலைவர்கள் பேசுகிறதுக்கே அவர் வந்து கமெண்ட் பாஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் பார்த்துக்குங்க. இது வந்து உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிட்ட ஒரு வேலி, ஒரு வலை. நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க. சும்மாவே நம்ம பசங்க வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க. இப்போ தேவையில்லாமல் நீங்கள் வேறு வாலண்டரியாக வந்து சிக்கியிருக்கிறீங்க. என்ன ஒன்று, சீக்கிரம் பிரபலம் ஆயிடுவீங்க. பிக் பாஸில் எப்படி ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு வெளியே வந்தீங்களோ, அதை விட இப்போ பெரிய பேர் வாங்குவீங்கன்னு ஒரு நம்பிக்கை. பார்த்துக்குங்க. ஒரு பொலிட்டிஷியனை நம்ம பேசுகிறோம், அவருக்கு பின்னாடி ஒரு படைபுல இப்படி இத்தனை பேர் இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னு யோசித்து எது வந்தாலும் பேசுங்க. உங்கள் நன்மைக்கு தான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று, இது ஃபேக் ஐடியெல்லாம் இல்லைங்க, என்னோடய ஓன் ஐடி தான். ஈரோடு சத்யன் அப்படின்னு போட்டிங்கனாவே வந்துடும். நான் எங்கேயும் ஓட மாட்டேன், ஒழிக்க மாட்டேன், ஈரோட்டில் தான் இருப்பேன். அதனால் ஐடி செக் பண்ணாலும் ஓகே, பார்த்துக்குங்க. ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு வருமானு தெரியல, உங்கள் டீம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புவாங்களான்னு தெரியல. ஒரு வேளை வந்துச்சுன்னா அது நான் தான், அதாவது இந்த பதிவு போட்டது நான் தான், தைரியமாக சொல்கிறேன்.